Hello everyone, Madan Gowri. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு பேரை கேட்ட உடனே உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்தியன்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் செட்டே ஆகாது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது கிரிக்கெட்டா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சாதாரண இந்தியன் வாழ்க்கையில பாகிஸ்தானியை மீட் பண்ணலனாலும், ஒரு சாதாரண பாகிஸ்தானி ஒரு இந்தியனை கூட வாழ்க்கையில நிஜத்துல மீட் பண்ணலனாலும், ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு யாருனே தெரியாதாம அவங்க மேல ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஆனா ஒரு சாதாரண இந்தியனை கூப்பிட்டு பாகிஸ்தானை பத்தி ஏதாவது சொல்லல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த விஷயங்களை பத்தி ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்காகவும், ஒரு சின்ன பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் ஃபன்னான விஷயமாவும் இருக்கும். 12 கிரேசியான ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட் சொல்ல போறேன். அது போக 13ஆவதா நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க கமெண்ட்ல பதிலும் சொல்ல போறீங்க. அண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் அடியூ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம் இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பார்டர் இருக்கு. கரெக்டா? இந்த பார்டரை நாம ஆகாயத்தில இருந்தே பார்க்க முடியும், ஈவன் அர்த்தராத்திரியில கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதுதான் முதல் ரொம்பவே சுவாரஸ்யமான ஃபேக்டர். பார்டர் எப்படி நைட்டு பார்ப்ப எப்படி அங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இந்தியாவோட சைடுல மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல 1,50,000 ஃபிளட் லைட்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஃபிளட் லைட் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்பெல்லாம் போடுவாங்கல்ல, அவ்வளவு பெரிய லைட்ஸ் போட்டு வச்சு 1,50,000 ஃபிளட் லைட் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் சைடும் அவ்வளவு லைட்ஸ் இருக்குது. இவ்வளவு லைட்ஸ் இருக்கிறதுனால ஈவன் அர்த்தராத்திரில கூட இந்த பார்டர் அவ்வளவு ஒளியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு லைட்டா இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்பேஸ்ல இருந்தே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அவ்வளவு டீடைல்டான, அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸான பவுண்டரிஸ் இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி. இதையும் மீறிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வெல் லிட் பவுண்டரி, அந்த அளவுக்கு லைட் இருக்கிற ஒரு எல்லை பகுதி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முதல் கிரேசியான ஃபேக்ட். எத்தனை பேர் யோசிச்சு ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்கிற பார்டர் தெரியும்னு. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ரெண்டு கண்ட்ரியை கம்பேர் பண்ணணும்னா அவங்களுக்குள்ள நடந்த போரோட ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம். கரெக்டா? பட் இந்த காலத்துல அதெல்லாம் பண்ண முடியாது. 2019ல போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துல எந்த மூலையிலுமே தேவையில்லாத ஒரு சொல். இது பயங்கர டேமேஜ் தான் சேர்க்கும், தேவையில்லாம காசு தான் செலவாயிட்டு இருக்குங்கிறது எல்லா நாடும் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இந்த ஒரு காலகட்டத்துல இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்கிங் போட்டு வைப்பாங்க. சோ இந்த காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் ஓட கணக்குப்படி உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு, நூத்துக்கணக்கான நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள்ல இந்தியா பாகிஸ்தானை கம்பேர் பண்றப்போ இந்தியாவோட ரேங்க் டெவலப்மெண்ட் வைஸ், பொருளாதாரம் வைஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 55, 56 இந்த ரேஞ்சில இருக்குது. அதே நேரத்துல பாகிஸ்தானோட ரேங்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 107ஆவதா இருக்கு. சோ கேப் கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ எக்கனாமிக்கலி எந்த கண்ட்ரி ரொம்ப பெட்டரான ஒரு கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்தியா. இதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எல்லை பிரச்சனை தான். கரெக்டா? சோ இவ்ளோ எல்லை பிரச்சனை 70 வருஷம் கழிச்சு இந்தியாவும் பாகிஸ்தான் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் ஒரு நபர் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சர் ராடிக்லிஃப் அப்படின்னு சொல்லப்படுற இவருக்கு வெளிநாட்டு அந்த பிரிட்டிஷ்ல இருந்தாரு. சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவையும் பாகிஸ்தானும் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னது, உங்களுக்கு 5 வாரம் டைம் தரோம், அதுக்குள்ள நீங்க இந்தியா எது பாகிஸ்தான் எதுன்னு ஒரு பார்டர் வரைஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட மேப்ஸ் எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்து மேப். அப்போ இருந்த 1947 மேப்ஸ் கூட கொடுக்கப்படல. அதுக்கு முன்னாடி இருந்த பழைய காலத்து மேப்ஸ் வச்சுக்கிட்டு, பழைய காலத்து சென்சஸ் வச்சுக்கிட்டு இவர் குத்து மதிப்பா வரைஞ்சு கொடுத்த ஒரு மேப் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேப்ல தெளிவா எது இந்தியா எது பாகிஸ்தான், எங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க எங்க ஹிந்துஸ் இருக்காங்கிறதெல்லாம் தெளிவா பார்த்து வரையாம அவசரப்பட்டு வரைஞ்சதுனால மட்டுமே 5 வாரத்துல யோசிச்சு பாருங்க, ரெண்டு மிகப்பெரிய நாடுக்கு நடுவில் இருக்கிற லைனை அந்த இடத்த நேர்ல போய் நிறைய இடத்துல கூட விசிட் பண்ணல. இவர் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து வரைஞ்சதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறத சொல்றாங்க. சோ ரெண்டு கண்ட்ரியோட மேப்பை போட்டது ராடிக்லிஃப் அப்படிங்கிறவர் தெரிஞ்சுக்கோங்க. அவர் 5 வாரத்துல போட்டு முடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது கிரேசியான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் நடந்தப்போ 1947ல ரெண்டு கண்ட்ரியும் பிரிஞ்சப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருக்கிற ஹிந்துஸும் சிக் மதத்தை சார்ந்தவங்களும் இந்தியாவுக்குள்ளேயே மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தாங்க. இப்படி போன மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹோல்ட் யுவர் பிரெத், ஏன்னா நான் சொல்ல போற நம்பர் மெய்சில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். 1,50,00,000 மக்கள். 1,50,00,000 மக்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் மைக்ரேட் ஆயிருக்காங்க. அவங்க சொந்த நாட்டை இழந்து, சொந்த ஊரை இழந்து, சொந்த உடைமைகளை இழந்து
1,50,00,000 மக்கள் வந்து இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ளேயும் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உலகத்தோட வரலாற்றுலயே உலகம் தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிக்கஸ்ட் ஹியூமன் மைக்ரேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு வந்து ஹிஸ்டரியிலேயே சொல்றாங்க. இவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்து போனது வந்து வரலாற்றுல நடந்ததில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது கிரேசியான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம எல்லாருமே மேப் தான் ஞாபகத்துக்கு வருது. கரெக்டா? நான் சொன்னேன்ல 5 வாரத்துல ஒரு மேப் போட்டு கொடுத்தாருன்னு. அதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் 5 வாரத்துல மேப் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்ல இருக்கிற அரசியல்வாதிகளை அப்ரூவ் பண்ணி இந்தியாவுக்குள்ள வர்றப்போ அந்த டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 1947. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், பாகிஸ்தானுக்கு 14 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்தியாவுக்கு 15 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு, அப்போ மேப் மட்டும் எப்படா 17 ஆகஸ்ட் 1947 வரும்னு கேட்டீங்கன்னா அதுதான் யதார்த்தம். 15ஆம் தேதி நம்ம எல்லாருமே சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு கொண்டாடினப்போ நம்ம எல்லாருமே குத்து மதிப்பா இதுதான் இந்தியா நினைச்சுக்கிட்டு எதை நினைச்சிட்டு இருந்தோமோ அதுதான் நினைச்சிட்டு இருந்தோம். எக்ஸாக்டா பார்டர்ல எது இந்தியா எது பாகிஸ்தான் எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. 14ஆம் தேதி ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 2 நாள் கழிச்சு தான் வந்து அபிஷியலா எது இந்தியா எது பாகிஸ்தான் அப்படிங்கிற மேப்பே வந்துச்சு. அது வரைக்கும் இந்தியா எது பாகிஸ்தான் எதுங்கிற மேப் வந்து அபிஷியலா கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை விட கிரேசியா ஏதாவது ஒரு விஷயம் இருக்க முடியுமா? ஆறாவது கிரேசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுற கொலோக்கியலா நம்ம பேசுறப்போ சொல்லுவாங்க ரைட்டா, மகாத்மா காந்தி அப்படிங்கிறவங்க இருந்துகிட்டு நம்மளோட சுதந்திரத்துக்காக நிறைய போராடி இருக்காங்கன்னு தெரியும். இவ்வளவு போராடின மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்போ அவர் வந்து அந்த சைனிங் விஷயமா இருக்கட்டும் செலிப்ரேஷன்ஸா இருக்கட்டும் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் அப்பவும் எந்த செலிப்ரேஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவருக்கு மிகப்பெரிய கோபம் என்னன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்காகவா, ஒரே நாடா இருந்திருந்தா நானே வந்திருப்பேன், நீங்க 2 பேரும் பிரிறீங்கிற அதிருப்தியில நான் வந்து இந்த பார்ட்டிசிபேஷன் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கொல்கத்தா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஆசிரமத்துல உட்கார்ந்து உண்ணாவிரதத்துல இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 14th ஆகஸ்டா சரி 15th ஆகஸ்டும் சரி மகாத்மா காந்தி கொண்டாடவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முரிஷாதாபாத் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தின ஒரு சின்ன கதை சொல்றேன். 14th ஆகஸ்ட் 1947 அங்க பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ முரிஷாதாபாத் நினைச்சுக்கிட்டாங்க அவங்களும் பாகிஸ்தான்ல ஒரு அங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாகிஸ்தான் கொடியெல்லாம் ஏத்திக்கிட்டு பயங்கரமா கொண்டாடி முடிச்சாங்க. 15th ஆகஸ்ட் வந்து அவங்க பயங்கரமா வந்து இதெல்லாம் இந்தியாலாம் நாங்க கிடையாதுங்க, பாகிஸ்தான் மட்டும் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிளாக் எல்லா வீட்டு முன்னாடி வச்சிருந்தாங்க, கோலங்கள்லாம் வந்து பாகிஸ்தான் இதை வச்சுலாம் போட்டிருந்தாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 17 ஆகஸ்ட் வந்து மேப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா முரிஷாதாபாத் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட பகுதிக்குள்ள இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு வந்து பயங்கரமா எம்பாரஸ்மெண்டா போயிடுச்சு. என்னடா பாகிஸ்தான் பிளாக்ல ஏத்தி கொண்டாடணும், கடைசியில பார்த்தா நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முரிஷாதாபாத் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பார்டர்ல நிறைய இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்க இடங்கள் வந்து இந்தியான்னு நினைச்சுக்கிட்டும் இந்தியால இருக்கிற இடங்கள் வந்து பாகிஸ்தான் நினைச்சுக்கிட்டும் மாத்தி மாத்தி கொடியை ஏத்திக்கிட்டு கொண்டாடிட்டு 17ஆம் தேதி ஆகஸ்ட் மேப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மாறி மாறி இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா எம்பாரசிங்கான ஒரு விஷயம் ஹிஸ்டரியில இது ஒண்ணு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசுறப்போ நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம இப்போ சொல்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 3 பகுதியில் இருக்கு, லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றோம். இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்ப காஷ்மீர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கிறப்போ பாகிஸ்தான் கிடைக்கிறப்போ காஷ்மீர் வந்து இந்தியா கூடயும் இல்ல பாகிஸ்தான் கூடயும் இல்ல. அப்போ காஷ்மீர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா இருந்துச்சு. நாங்க இந்தியா கூட இருக்க விரும்பல, பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பல, நாங்க சுவிட்சர்லாந்து ஆஃப் த ஏசியாவா இருக்கணும், நாங்க வந்து ஒரு தனி நாடா இருந்துகிட்டு டூரிசம் மட்டும் வச்சுக்கிட்டு பயங்கர அழகா இருக்கிற அந்த கண்ட்ரியை வந்து நாங்க பத்திரமா பாத்துக்க போறோம், நாங்க இந்தியா கூட வரல பாகிஸ்தான் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி எப்படி மாறிச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் நடந்தப்போ நம்ம கிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸுமே வந்து ஈக்குவலா வந்து டிவைட் பண்ணப்பட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அப்படி கொடுத்தப்போ பாகிஸ்தான் ஒரு புது நாடு, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரா ஒரு பேங்கிங் சிஸ்டம் கிடையாது, ப்ராப்பரா ரூபா நோட்லாம் கிடையாது. கரெக்டா? சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவோட ரூபா நோட்ல வந்து பாகிஸ்தானோட ஸ்டாம்பை மட்டுமே அடிச்சுக்கிட்டு அந்த நோட்டுகளை தான் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட கரன்சியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எவ்வளவு நாளுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு. 1948 தான் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமா கரன்சி வந்துச்சு. அது வரைக்கும் இந்தியாவோட கரன்சி தான் வந்து பாகிஸ்தான் அவங்களோட ஸ்டாம்பை மட்டும் குத்திக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. 10வது கிரேசியான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ நம்மளோட அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு. அட் தி ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்பீச் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பீச். இது வந்து இந்தியாவை வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்றாரு. இது வந்து உலகத்துல நிறைய பேர் லைவா கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ரேடியோ எல்லாம் யூஸ் பண்ணி. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் உலகமே இந்தியா ஒரு புது நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் அப்போ நம்மளோட கவர்னரா இருந்த மவுண்ட் பேட்டனா இருக்கட்டும், அவங்களோட மனைவியா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து இதை கவனிக்காம அவங்க ரூம்ல அவங்க வந்து அவங்களோட மாளிகையில இருந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது ஷோஸ் ஹவு சின்சியர் தேவர். இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து அவங்க எவ்வளவு சின்சியரா இருந்தாங்க அப்படிங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அவங்க சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு என்ன பேசுறாருங்கிறது கூட கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச நாள் அன்னைக்கு. 11வது கிரேசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்ட்டிஷன் நடந்தப்போ கோடிக்கணக்கான மக்கள் வந்து
வயலன்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. இத்தனை பேர் இறந்து போறப்போ வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இதெல்லாம் நினைச்சா தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மவுண்ட் பேட்டனோட ஆர்டர் இருந்துகிட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸை மட்டும் தான் காப்பாற்றணும், இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸையோ இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற பாகிஸ்தானிஸையோ இல்ல இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸையோ பாகிஸ்தான்ல இருக்கிற ஹிந்துஸையோ நடுவில் போய் நீங்க தலையிட கூடாது, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துக்கட்டும், நீங்க ஒரு வெள்ளக்காரன் நடுவில் பாதிக்கப்பட்டா மட்டும் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்கிறது மட்டும் தான் அவங்களோட ஆர்டர்ஸா இருந்துச்சு. அதனால இங்க மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துட்டு இருந்தப்போ, மிக நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தப்போ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இந்தியாவை பத்தி கண்டுக்கவே இல்லைங்கிறது தான் அந்த பர்டிகுலர் நாள் நடந்த ஒரு ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். 12வது கிரேசியான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, the train of cops அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்ப ஓடிட்டு இருந்த ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெயின்ஸ் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து பிணங்களை மட்டுமே தூக்கிட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா சைடு இறந்து போன முஸ்லிம்ஸோட பணங்களை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு அனுப்புறதும், பாகிஸ்தான் சைடு இறந்து போன ஹிந்துஸோட பணங்களை தூக்கி போட்டு இங்க அனுப்புறதுங்கிறது, சிக்ஸோட பணங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இறந்து போனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கோடிக்கணக்கில் இருக்கலாம் அப்படின்னு சில எஸ்டிமேட் சொல்றாங்க. சில எஸ்டிமேட்ஸ் லட்சக்கணக்கிலே அதிகமா போயிருக்காங்க. இதெல்லாம் அபிஷியல் நம்பர்ஸ் வெளியே வர்றதே கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் ட்ரெயின்ஸ் வந்து முழுக்க பிணங்களை தூக்கிட்டு போறதுக்கே போயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே கொடிய ஒரு மேசக்கர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு சொல்லியிருந்தாலும் 13வது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பின்னாடி இருந்த ஒரு கருப்பு வரலாறா இருக்கட்டும், இந்த பார்ட்டிஷன் அப்போ எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, ஊரு ரெண்டு பட்டா நடுவில் இருக்க ஒருத்தருக்கு தான் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தான் அடிச்சுக்கிறதுல வெளியே இருக்கிற உலக நாடுகள் தான் வந்து ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பெரிய கண்ட்ரிஸ் வந்து ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947ல பிரியாம ஒரே நாடா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் உங்ககிட்ட 13வது நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே கிரிக்கெட் டீம், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே ஆர்மி, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பாப்புலேஷன், டெக்னாலஜியா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெட்டரா இருந்திருக்கும் உங்களுக்கு தோணுது? ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், பட் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் எது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த 12 கிரேசியான விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப கிரேசியா தெரிஞ்சிச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன்.